ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி EMT ப்ரோ அவெஞ்சர்ஸ் செட்டப்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நமக்கு EMT ப்ரோ டாங்கிள் இருக்கணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நான் ஒன்ஸ் ரீகனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் EMT ப்ரோ அவெஞ்சர் செட்டப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறதுக்காக ஒரு செட்டப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? EMT ப்ரோ MTK செட்டப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மற்ற செட்டப் எதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ மற்ற செட்டப்ஸை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த செட்டப்ஸில் எல்லா டேப்பும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதில் ரிவ்யூ பார்த்துக்குங்க. என்னென்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிராண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிரும். எஸ், நீங்கள் நினைக்கிறதே தான். ஸோ EMT ப்ரோ ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரியான செட்டப்ஸ் தான் அவெஞ்சர்ஸுங்கிற பேரில் தான் செட்டப் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு 2016 இருக்கும். ஸோ 2016க்கு மேலே தான் செட்டப்பை பேர் மாற்றினாங்க. ஸோ இந்த ஒப்போ மாடல்ஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க பாருங்கள், 2015 வரைக்கும் இருந்த மாடல்ஸ் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே வந்த மாடல்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சரி, வாங்க நம்ம அடுத்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த செட்டப்ஸ் எல்லாம் வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் பாக்ஸு மெயின் மவுலுங்கிற இந்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி மெயின் மவுல் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதோட பேக் அண்ட் ஃபைல்ஸ்லாம் இருந்ததுனால நமக்கு ஒரு செட்டப் மட்டும் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவெஞ்சர் செட்டப்போட மெயின் மவுலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் மற்ற செட்டப்ஸ் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணால் கூட மற்ற செட்டப்ஸ் வேலை செய்யும். பட் இருந்தாலும் முதல்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடியது இந்த செட்டப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் மற்ற எல்லாம் வேலை செய்யும். ஓகேங்களா? EMT ப்ரோ வாங்குகிறவங்களுக்கு அவெஞ்சர் செட்டப் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்கான பதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். எஸ், EMT ப்ரோ வாங்கினீங்கன்னா அவெஞ்சர் செட்டப் கண்டிப்பாக வேலை செய்யும். நமக்கு வேலை செய்யாத ஒரே ஒரு செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா EMT ப்ரோ HST அப்படிங்கிற ஒரு செட்டப். இந்த செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபோனு, ஹவாய் ஃபோன். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், மாடல் மட்டும் வேறு வேறு வரும். ஹானர், ஹவாய் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் இதில் வரும். ஓகேங்களா? அது மட்டும் EMT ப்ரோவில் தனியாக ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற எல்லா செட்டப்ஸும் EMT ப்ரோ நார்மலாக நீங்கள் வாங்கினீங்கனாலே வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த செட்டப்ஸோட டவுன்லோடிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு ட்ரைவில் எல்லா செட்டப்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணலை. நீங்களே டைரெக்டாக அங்கே அந்த ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் லிங்க் கொடுக்கும்போது சில பேர் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலகிராம்லேயும் இனிமேல் அப்லோட் பண்ணலாம்ட்ருக்கேன். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஃபைல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மற்றபடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செட்டப் ஃபைல்ஸுக்கான லிங்க்கும் ஒரே ஒரு லிங்க்கில் இருக்கும். ஓகேங்களா? உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். இந்த அவெஞ்சர் செட்டப்ஸோட ஃபைல்ஸ்லாம் கொஞ்ச நாளாக எங்கேயும் கிடைக்காம இருந்தது. நம்ம EMT ப்ரோ சப்போர்ட் அக்சஸ்க்குள்ளே நம்ம EMT ப்ரோவுக்கு தேவையான எல்லா EXE ஃபைல்ஸும் சாஃப்ட்வேர் டூல்ஸும் சப்போர்ட் அக்சஸ்லேயே இருக்கும். ஸோ அதுலேயும் கூட EMT ப்ரோ அவெஞ்சர் செட்டப்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? அவங்க அஃபிஷியலாக அதுலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன் செட்டப்ஸ் தான். இது கண்டிப்பாக EMT ப்ரோ டாங்கிளில் அக்சஸ் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக அக்சஸ் ஆகும். இதோட செட்டப் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SPD ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அவெஞ்சர் செட்டப் பாக்ஸ் நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த செட்டப்பு அவெஞ்சர்ஸோட குவால்காம் செட்டப்பு. இதில் ஒப்போவோட டேப்பில் பாருங்கள், முன்னாடி வந்த குவால்காம் CPU உள்ள மாடல்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நிறையா. லாஸ்ட்டாக டெஸ்ட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுவாய்க்கெலாம் பாருங்கள், நிறைய மாடலுக்கான டெஸ்ட் பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? பக்காவாக கொடுத்துருக்காங்க.
ஓகே, நம்ம ரிவ்யூ பார்த்தது போதும். ஸோ இந்த டூலை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி தான் மற்ற செட்டப்ஸும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஎம்டி ப்ரோ சப்போர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். யூஎம்டி ப்ரோவோட அவெஞ்சர் செட்டப்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இன்ஸ்டாலர்ஸில் வந்து நம்ம யூஎம்டி ப்ரோவோட இப்போ இருக்கக்கூடிய செட்டப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் தான் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இதில் யூஎம்டி ப்ரோவோட அவெஞ்சர் செட்டப்ஸ் எதுவுமே இருக்காது பாருங்கள், எல்லாமே வந்து தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூஎம்டி ப்ரோ அவெஞ்சர்ஸ் எம்டிகே அப்படிங்கிறது இப்போ அல்டிமேட் மல்டி டூல் எம்டிகே அப்படின்னு வந்து பேர் மாற்றிட்டாங்க. ஸோ செட்டப்போட இன்டர்ஃபேஸையும் மாற்றிட்டாங்க. யூஎம்டி ப்ரோ அவெஞ்சர்ஸ் குவால்காம்னு இருந்ததை அல்டிமேட் மல்டி டூல் குயிசிஃபயர் அப்படிங்கிறது பேர் மாற்றி உள்ள மாடல்ஸ்லாம் புது மாடல்ஸ்லாம் ஆட் பண்ணி செட்டப்பே வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூஎம்டி ப்ரோ டாங்கிள் இல்லாத சர்வீஸ் சென்டரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேமஸான டாங்கிள் கம்பெனி. இவங்க வந்து நிறைய புது மாடல்ஸை சீக்கிரமாக அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனாலேயே இந்த டாங்கிள் வந்து எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் யூஸ். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்னு கொடுத்து வச்சிங்கன்னா நான் ஃபீச்சர்ஸில் டாங்கிள் பற்றின ரிவ்யூ, செட்டப் பற்றின ரிவ்யூ வந்து தமிழில் போடலாம்னு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.